தற்போதைய செய்தி. தாமிரபரணி நதியில் உள்ள இரு அணைகளை விரிவுபடுத்தி ஆழப்படுத்த அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்திருக்கிறார். இது தொடர்பாக தகவல்களை அளிக்க நமது தொலைபேசி இணைப்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தாமிரபரணியின் இரு அணைகளை விரிவுபடுத்தி கரைகளை ஆழப்படுத்த அரசுக்கு நீங்க பரிந்துரை செய்திருக்கிறீங்க. இந்த பரிந்துரைகள்ல என்னென்ன விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க? குறிப்பாக இந்த தாமிரபரணி மணிமுத்தாறு அணைகள் இரண்டும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதியிலே அமைந்துள்ளது. ஆகவே அந்த அணைகளுடைய தற்போதைய கொள்ளளவு 5500 என்ற அளவிலே 11,000 MCFT மில்லியன் கன அடி என்பது தற்போது நீர் தேக்கி வைக்க முடியும். ஆனால் 33,000க்கு மேற்பட்ட மில்லியன் கன அடி ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்திலே வீணாக கடலிலே கலக்கின்றது. ஆகவே அந்த நீரிலே ஒரு அளவு இந்த இரண்டு அணைகளுடைய கொள்ளளவை இருமடங்காக்கி 22,000 மில்லியன் கன அடி தேக்கினால் இந்த தண்ணீரை வைத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையையும், பெருகி வரும் தொழிற்சாலைகளுடைய தேவையும் மற்றும் பல்வேறு நீர் தேவைகளையும், முக்கியமாக விவசாயிகளுடைய தேவைகளை ஒருபோக நஞ்சை இருபோகமாகவும் மற்றும் இருபோக நஞ்சைகளை 3 போக நஞ்சைகளாக மாற்றுவதற்கு நிரந்தரமாக இந்த பகுதியிலே சாகுபடி, விவசாயிகளுடைய சாகுபடி பொய்த்து போகாமல் அறுவடை செய்யவும் ஏதுவாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் சாதகமாக இருக்கும். எனவே இந்த கூடுதலாக மழைநீர் வீணாக கடலிலே கலப்பதை இந்த அணைகளுடைய கொள்ளளவை உயர்த்தி அந்த விஷயங்களை தமிழக அரசு பரிந்துரை செய்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய சாத்தியக்கூறுகளை ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து அதை ஆராய்ந்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் எதிர்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மேலும் கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலே புதிய அணை கட்டுவது போன்ற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைகளுடைய கொள்ளளவை அதிகரிப்பதையாவது நமது மாநிலத்திலே செய்யலாம் என்பது எனது கருத்து. அதை அரசுக்கு பரிந்துரையாக அனுப்பி வைத்துள்ளேன். தொழிற்சாலைகளும் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் தண்ணீரை எடுப்பதை தடை செய்வதற்கு ஒரு பகுதி மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல்வேறு நோக்கங்களுடன் செயல்படுகின்றார்கள். ஆனால் அனைத்து தேவைகளையும் இது போல கொள்ளளவை கூட்டிவிட்டால் அனைவருடைய தேவைகளையும், விவசாயிகளுடைய தேவை, தொழிற்சாலைகளுடைய தேவை மற்றும் பொதுமக்களுடைய குடிநீர் தேவை, பல்வேறு மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆகவேதான் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திரு கருணாகரன், முப்போக சாகுபடியை உறுதி செய்யும், விவசாயத்திற்கு பயன் தரும், குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் பல்வேறு நன்மைகளை நீங்க பட்டியலிட்டிருக்கீங்க. இதற்கு முன்பாகவும் இதே மாதிரியான ஒரு தண்ணீர் வறண்ட காலமும் இருந்ததை நாம பார்க்க முடிந்திருக்கு. இதற்கு முன்பாக நீங்க செய்த பரிந்துரையை போல ஏதாவது திட்டம் அமலில் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருந்ததா? இப்ப சாத்தியக்கூறை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆய்வுக்குழு அமைக்கணும் சொல்லியிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு இந்த திட்டம் சாத்தியமா இருக்கும்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்து? இது 100% சாத்தியமான திட்டமாகும். ஆகவேதான் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. திரு கருணாகரன், இதற்கு முன்பாக இதே மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் இதற்கு முன்பாக இதை பற்றி யாரும் பெரிய அளவிலே ஒரு பரிந்துரையை செய்யவில்லை. அது போன்ற ஒரு யோசனைகளையும் யாரும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. இதன்தான் முதன்மையாக தெரிவித்துள்ளேன். ஐயா, இதே மாதிரி குற்றாலத்திலையும் ஒரு அணை கட்டணும் அப்படின்ற ஒரு திட்டமும் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா இருக்கு. அதற்குண்டான நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து? இந்த குற்றாலம் பகுதியில நீர் தேக்கி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவானது. இருந்தபோதிலும் இதை அரசுக்கு அதை பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் கலந்தாலோசித்து அரசுக்கு தக்க முடிவுகள் தேவையெனில் தெரிவிக்கப்படும்.